புட் ஆப்ஷன் அப்படின்றது மேல வராங்க. சோ அவங்க யாரோட மீட் பண்ணிருக்கணும், 24,100 மீட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி மீட்டிங் அப்படின்றது நடக்குது 50.80 வராங்க. பட் ஆனா இந்த 50.80 அவங்களால தக்க வைக்க முடியல. அதுல இருந்து நமக்கு பிரேக் பண்ணி மேல போயிருந்தா நமக்கு 100 பாயிண்ட் நோக்கி போக முடியும், 100.80 நோக்கி போக முடியும். பட் ஆனா இங்க நடக்கல. சரிங்களா, இங்க ரிவர்சல் அப்படின்றது வந்து நடந்துருச்சு. சோ அதனால தான் நமக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். சரிங்களா, நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அரௌண்ட் 24,200 அந்த ரேஞ்சில். ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே அடிப்படையில் எடுக்கக்கூடிய நம்மளோட ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் உள்ள இருக்கிறாங்களா மார்க்கெட் அப்படின்றத பார்ப்போம். நம்மளுக்கு நேர்பை என்ன செய்றாங்க, S1 பக்கத்தில் தான் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு சிந்தடிக் வச்சிருக்க மேலேயோ இல்லைனா கீழே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். அதே இது நம்மளுக்கு S1ஓ இல்லைனா S2 பக்கத்துலையோ R1 பக்கத்துலயோ இல்லைனா R2 பக்கத்துலயோ இருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்வீங்க, மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லைனா சைட்வேஸ்ல போறதுக்கான சான்சஸ் வந்து என்ன செய்யும் இருக்கும். ஓகே, ஸோ எப்போமா தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெண்டிங்ல வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, இந்த S1 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்சாகவும் S2 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் ரேஞ்சாகவும் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா நல்ல ப்ராஃபிட்ல வந்து என்ன செய்வாங்க, செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. லாஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துருந்தோம், நம்மளுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து இருந்தாங்க ஒரு நாள். சரிங்களா, எல்லா நாளுமே ப்ராஃபிட், பட் ஒரு நாள் வந்து லாஸ்ட்ல வந்து இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுளா வந்து எடுத்திருக்காங்க, 106 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ப்ராஃபிட் அப்படின்றது வந்து எடுத்திருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கால் சைடும் நல்ல ப்ராஃபிட் இருக்கு, புட் சைடும் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இதையும் நீங்க வந்து கவனிக்கணும். இது ஸ்டாடல பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். அதே இது ஸ்ட்ராங்ல பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்ல பேஸ் பண்ணி பார்த்தாலும் 160 அப்படின்றது நமக்கு டோட்டல் பிரீமியமா இருக்கு. கரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 64 அப்படின்றது தான் இருக்கு. ஸோ டோட்டலா நம்மளுக்கு 96 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே அடிப்படையில் க்ளோசிங் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அதே இது நம்மளுக்கு 920 ஸ்டாடல் காலையில பார்க்கும் பொழுது அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல்ல வந்து என்ன செய்யறாங்க, 39 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. காலையில நீங்க நம்ம வந்து ஸ்டாடல் பண்ணியிருந்தாலும் ஸ்ட்ராங்கல் பண்ணியிருந்தாலும் 111 பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு டோட்டல் பிரீமியமா இருந்திருக்கும். அதே மாதிரி லைவ்ல இப்போ இருக்கிறது கரண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 71 அப்படின்றது இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 39 பாயிண்ட் வந்து செஞ்சிருக்காங்க, ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. இது ஸ்ட்ராங்கல்ல. ஓகேங்களா, ஸ்டாடல்ல வந்து பார்க்கலாம். ஸ்டாடல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 194 அப்படின்றது நம்மளுக்கு டோட்டல் பிரீமியமா இருக்கு. கரண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 149. அப்ப 45 பாயிண்ட் வரை என்ன செய்றாங்க, அவங்க ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. இது நம்மளுக்கு 920 ஸ்டாடர்ல பேஸ் பண்ணி நம்ம செல்லர்ஸ் ரிப்போர்ட் வந்து பாக்குறோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி மார்க்கெட் அப்படின்றது நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. கரெக்டா நம்மளுக்கு 24,200 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. நம்மளோட S1 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. சரிங்களா, S1ல ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு கீழே போனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்சில் வந்து என்ன ஆகுங்க, லாசஸ் வந்து வர ஆரம்பிச்சிருங்க. யாருக்கு, செல்லர்ஸ்க்கு. ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல வந்து நம்மளுக்கு பொசிஷன் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு லாசஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே தான் புஷ் பண்ண பார்ப்பாங்க மார்க்கெட்டை. புரியுதுங்களா, மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு S2 வரைக்கும் போகலாம். S2லேருந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா S2 to S1 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ்ல போய் நல்ல ஒரு டிகே அப்படின்றதையும் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சரியா, ஸோ அதையும் நீங்க வந்து கவனிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு S1 வராங்க. S1க்கு கீழே வந்து விடலை, அதாவது நம்மளுக்கு ஸ்டாடல் ரேஞ்சுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, அவங்க வந்து விடலை. ஓகேங்களா, ஸோ இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நம்மளோட நேற்று பார்த்துருந்தோம் இல்லைங்களா இந்த இண்டிகேட்டரை பத்தி. ஸோ இதை வச்சு நீங்க அழகா வந்து என்ன செய்ய முடியுங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து காலையில வந்து என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் வந்து மேலே போறாங்க இல்லையா, புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையில மேலே போறாங்க. இதை நான் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெளிவா. ஓகே, டன். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் அப்படின்னா இது வந்து ஒரு கால் ஆப்ஷன். சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு ஒரு கால் ஆப்ஷன். என்ன கால் ஆப்ஷன், 24,200 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு காலையில ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருந்தாங்க இல்லையா, காலையில நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்ததுங்க 24,200 அப்படின்றது. இது நம்மளுக்கு பாருங்க விவேப்க்கு கீழே வந்து இருக்கிறாங்க. சரிங்களா, விவேப்க்கு கீழே இருக்கிறாங்க. கரெக்டா நம்மளுக்கு அங்க இருந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா 92, அங்க இருந்து எவ்வளவு கீழே வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா 63 அப்படின்ற ஒரு இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, இதோட ஆட் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து 24,200 அதே தான் நான் வந்து எடுக்கிறேன். அதை நம்மளுக்கு ஆட் பண்ணும் பொழுது அவங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, விவாப்க்கு மேலே வந்து இருக்கிறாங்க. சரிங்களா, விவாப்க்கு மேலே வந்து இருக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து இவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103ல இருந்து நம்மளுக்கு கரெக்டா 125 அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு 20 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும். அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிட்டு அவங்க அதை கடந்தா மட்டும்தான் அடுத்து 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி என்ன செய்ய முடியுங்க, அவங்களால போக முடியும். சரியா, 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி அவங்களால என்ன செய்ய முடியும், போக முடியும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா இவங்களோட யாரை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நேற்று உள்ள வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். சரியா, ஸோ அது என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னா, அது வந்து சிம்பிள் 3ல எடுக்கிறேன். 24,100. சரிங்களா, 24,100 நம்மளுக்கு மீட் பண்ணும் பொழுது தான் அவங்க வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆவாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அதை நம்ம இப்போ என்ன செய்யலாங்க, இங்கே வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை ஆன் பண்ணிட்டேன். அதை நீங்கள் பார்க்கும்பொழுது கரெக்டாக தெரியும் இங்கே மீட்டிங் அப்படின்றது நடக்குது. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே போக முடியல. புட் ஆப்ஷனால என்ன செய்ய முடியல, டாமினேட் பண்ணி மேலே போக முடியல. இதில் வந்து அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் வந்து என்ன செய்யறாங்க, மேலே வந்து போயிருக்காங்க. இது எல்லோ கலர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 24,100 கால் ஆப்ஷன் இந்த மேலே இருக்கிறது. ஓகேங்களா, மேலே இருக்கிறது நம்மளுக்கு 24,100 கால் ஆப்ஷன். சரியா, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது மேலே வராங்க. ஸோ அப்போ அவங்க யாரோட மீட் பண்ணியிருக்கணும், 24,100 மீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மீட்டிங் அப்படின்றது நடக்குது. 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க. பட் ஆனால் இந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் அவங்களால தக்க வைக்க முடியல. அதுலேருந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே போயிருந்தா தான் நம்மளுக்கு 100 பாயிண்ட் நோக்கி போக முடியும், 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போக முடியும். பட் ஆனால் இங்கே நடக்கல. சரிங்களா, இங்கே ரிவர்சல் அப்படின்றது வந்து நடந்துருச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக ஆறாங்க. அதாவது 50 பாயிண்ட் ஐடிஎம்லேருந்து அகைன் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் ஆறாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனால டாமினேட் பண்ண முடியல. சரிங்களா, இந்த ஏடிஎம்ல இருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷனால என்ன செய்ய முடியலைங்க, டாமினேட் பண்ண முடியல. ரெண்டாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க தான் என்ன செய்யறாங்க, மேலே வந்து போறாங்க. மேலே போயிட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க. ஸோ ஆனால் என்ன செய்ய முடியலைங்க, அகைன் நம்மளுக்கு இதை டாமினேட் பண்ணி மேலே வந்து போக முடியல. 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி என்ன செய்ய முடியல, அவங்களால போக முடியல. இங்கே வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க செகண்ட் ஹாஃப்லையும். சரியா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லையும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. பட் ஆனால் என்ன செய்ய முடியலங்க, அவங்களால தக்க வைக்க முடியல. ரெண்டாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றத ரிவர்சல் அப்படின்றத கொடுத்துருக்கு. அகைன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலும் புட்டு வந்து இந்த இடத்துல மீட் ஆகுது. ரெண்டாவது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் ஆறாங்க. சரிங்களா, ஸோ இங்கே தான் நீங்க வந்து பார்க்கணும், நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேலே வந்துடுறாங்க. கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே வராங்க. சரியா, ஸோ அப்புறம் இவங்க டாமினேட் பண்ணி மேலே வரும்போது அப்போ இவங்க எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணுமா. ஸோ அதையும் நீங்கள் வந்து அழகாக செக் பண்ண முடியும். ஸோ இது உள்ளே போயிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இது வந்து சிம்பிள் 2ங்களா, சிம்பிள் 3க்குள்ள போகிறேன். நம்ம இங்கே வந்து 24,100 அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 24,200 பேஸ் பண்ணி 100 பாயிண்ட் ஐடிஎம்னா 24,300. சரிங்களா, 24,300 புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யுங்க, அந்த கால் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் இருக்கிறாங்களான்னு பார்க்க முடியும். கரெக்டாக இங்கே பாருங்க, நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே வராங்க. என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி வந்திருக்காங்க. கரெக்டாக 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக வந்து போய் அங்கேயே வந்து மார்க்கெட் அப்படின்றது க்ளோஸ் ஆகுது. சரிங்களா, ஸோ இதுதாங்க மீட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த இதை நீங்கள் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் அப்படின்றது கிளியராக வந்து புரிய வரும். சரிங்களா, ஸோ அதை வந்து கொஞ்சம் டெய்லி கவனிங்க. சரியா, நீங்கள் டெய்லி அனலைஸ் பண்ணாதான் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். டெய்லி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு டைரக்ஷன் அப்படின்றது கிளியராக புரிய வரும். சரியா, டெய்லி பாருங்க, டெய்லி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட இது வந்து புரியும். சரியா, ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம நார்மலாக எடுக்கிறது, நம்ம நார்மலாக வந்து எப்பவுமே எடுப்போம் இல்லைங்களா, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய லெவல்ஸ் இதுதாங்க. ஸோ இதில் நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 150, 99 அப்படின்ற 2 லெவல் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இல்லை நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 24,200 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்துருந்தோம். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு காலையில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இருந்தாங்க. சரியா, ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான். ஸோ இதில் நம்மளுக்கு காலையில் என்ன ஆகுதுங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. மேலே நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் கீழே நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் வந்துருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எங்கே வரைக்கும் போகிறாங்க, கரெக்டாக மிட் ரேஞ்ச் வரைக்கும் போகிறாங்க. மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து புட் ஆப்ஷனால போக முடியல. சரிங்களா, அங்கேயிருந்து நம்மளுக்கு அகைன் ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைக்குது. கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு S2 வரைக்கும் வராங்க. S2லேருந்து ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது மேலே வருது. எங்கே வரைக்கும் போயிருக்காங்க, மிட் ரேஞ்ச் வரைக்கும் தான் போயிருக்காங்க. மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. நம்மளுக்கு அதே மாதிரி கால் ஆப்ஷன் கரெக்டாக S2 வரைக்கும் வராங்க. S2லேருந்து நம்மளுக்கு ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது டாமினேட் பண்ணி மிட் ரேஞ்சுக்கு வராங்க. புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு S1 பிரேக் பண்ணி S3 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யுது, பயணம் அப்படின்றது பண்ணுது புட் ஆப்ஷன். ஓகேங்களா, இதுல வந்து நம்மளுக்கு நல்ல டிகே அப்படின்றது நடந்திருக்கு. ஓகேங்களா, ஏன்னா மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து என்ன செய்யல, போகவே முடியல. மிட் ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே டிகே அப்படின்ற மார்க்கெட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு 106 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராடல்லையே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டியில்
நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸில் என்ன ஏடிஎம் ஸ்டேக் எடுத்தோமோ அதுதான் கொடுக்கணும் சரிங்களா. ப்ரீவியஸ் டேல நம்மளுக்கு 24,300 அப்படின்றது ஏடிஎம் ஸ்டேக்காக இருந்தது சரிங்களா. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டான ஒரு வேல்யூ அப்படின்றது வந்து காட்டும். ஸோ இதில் பாருங்க, கால் ஆப்ஷனோட என்ட்ரி பிரைஸ் நம்மளுக்கு 123, புட் ஆப்ஷனோட என்ட்ரி பிரைஸ் நம்மளுக்கு 123, டோட்டல் பிரீமியம் 147, கரெக்டாக இப்போ கரண்ட்ல இருக்கிற பிரீமியம் 140. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 106 பாயிண்ட் வரை என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு டிகே அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டேல இருந்த பிரீமியம் இன்னைக்கு இல்லை ஓகேங்களா. கரெக்டாக 106 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு டிகே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ செல்லர்ஸ் அப்போ நல்லா வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாங்க, அதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுக்கலாம் ஓகேங்களா. க்ளோசிங் ப்ரைஸ் வரல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் காலையில் வந்து அப்டேட் அப்படின்றத வந்து பண்ணிடுவோம். கரண்ட் வீக்கோட ப்ரீமியம் வேணாலும் நம்ம வந்து என்ன செய்யலாங்க, நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு இன்னும் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது வந்து இன்னும் வரல சரிங்களா. அதான் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அந்த பிரைஸ் கிடைச்சா மட்டும் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியுங்க, கரெக்டான ஒரு லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த இதை நம்ம என்ன பண்ணலாங்க, நாளைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.